திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விதமான முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்தது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த முட்டை ஃப்ரைக்கு இது 2 மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை ஃப்ரை. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாகவே இது குக் ஆயிரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அதே பேனில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா அது கூட முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முட்டை ஃப்ரைக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். ரொம்ப சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ முட்டை ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 விதமான ரொம்பவே ஈஸியான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.